அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சில நேரங்களில் நம்முடைய இதயம் காரணமே தெரியாமல் கனத்து போய்விடும். சில நேரங்களில் செய்த தவறுகள் நினைவுக்கு வந்து மனதை உடைத்து விடுகின்றது. இன்னும் சில நேரங்களில் என்னுடைய நிலையை அல்லாஹ் மாற்றுவானா என்ற நம்பிக்கையற்ற எண்ணமும் வந்து விடுகின்றது. ஆனால் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் ஒருபோதும் மறந்து போகக்கூடாத ஒன்று இருக்கின்றது. அது அல்லாஹ்வின் கருணையின் மீதான நம்பிக்கை. ஏனெனில் மனிதர்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ்வின் ரஹ்மத் அதைவிட மிக பெரியது. மனிதர்கள் அனைவரும் விட்டு சென்று விடுவார்கள், ஆனால் அல்லாஹ் தனது அடியானை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஒரு அடியான் மனமுருகி அல்லாஹ்வை நோக்கி கைகளை உயர்த்தும் அந்த ஒரு நொடி, அது சாதாரணமான ஒரு தருணம் அல்ல. இது ஒரு இதயம் தனது இறைவனை தேடி திரும்பும் புனிதமான தருணமாகும். நாம் பல நேரங்களில் மனிதர்களிடம் நம்முடைய கவலைகளை சொல்ல முயற்சிக்கின்றோம். ஆனால் எல்லா கவலைகளையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. நம்முடைய கண்களில் வராத கண்ணீரையும் வாயால் சொல்ல முடியாத வலிகளையும் இதயத்தில் மறைத்து வைத்திருக்கும் பயங்களையும் கூட அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அதனால்தான் ஒரு முஹ்மினின் மிகப்பெரிய ஆயுதம் துஆவாகும். அது வெறும் வார்த்தைகள் அல்ல, ஒரு அடியானின் இதயத்தின் குரல். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த காணொளியில் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கக்கூடிய ஒரு அழகான அர்த்தத்தினை கொண்ட ஒரு அழகிய அமலை பார்க்கலாம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளியை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய இதயங்களுக்கு நிம்மதியையும் வாழ்க்கைக்கு பரக்கத்தையும் வழங்குவானாக, ஆமீன். ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் மனமுருகி துஆ கேட்கும் போது அது வெறும் வார்த்தைகளாக வானத்தை நோக்கி உயர்வதில்லை. அது நேராக அர்ஷை நோக்கி உயர்கின்ற ஒரு அடியானின் இதய குரல். சில துஆக்கள் மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஆழமான அர்த்தங்களை கொண்டிருக்கின்றன. அவ்வாறான ஒரு மகத்தான துஆ தான் இன்று நாம் பார்க்க இருக்கும் துஆ. இந்த துஆவை உண்மையான நம்பிக்கையுடன் ஓதுபவரின் இதயத்தில் அல்லாஹ் ஒரு அமைதியை உருவாக்குவான். மனதில் இருந்த கவலைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடன் இருந்த தூரம் நெருக்கமாக மாற ஆரம்பிக்கும். இந்த துஆவை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கும் ஒரு அடியான் தன்னுடைய தவறுகளை உணர ஆரம்பிப்பான். அல்லாஹ்வின் மன்னிப்பின் இனிமையை உணர ஆரம்பிப்பான். தன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அவனுக்குள் உருவாக ஆரம்பிக்கும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் குறைந்து போவதற்கும் மன நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கும் காரணம் நாம் அல்லாஹ்விடமிருந்து தூரமாகி விடுவதுதான். ஆனால் ஒரு அடியான் மீண்டும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பும் போது அல்லாஹ் அவனுக்கு நம்பிக்கையின் கதவுகளை திறக்கின்றான். இந்த துஆவை ஓதுவதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் இதயத்துக்கு நிம்மதி கிடைக்கும், பாவ உணர்வு அதிகரிக்கும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வலுவாக இருக்கும், கவலைகள் குறைய ஆரம்பிக்கும், மனதில் இருந்த பயங்கள் மெதுவாக நீங்கும்.
அல்லாஹ்வுடன் ஒரு அழகான நெருக்கம் உருவாகும். சில நேரங்களில் நாம் பெரிய மாற்றங்களை தேடிக்கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ்வை உண்மையாக நினைத்து கூறப்படும் ஒரு சிறிய துஆவே நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணமாகிவிடும். ஆகவே இந்த ஒரு துஆவை சாதாரண ஒரு துஆ போன்று பார்க்காமல் இதயமுருகி முழு நம்பிக்கையுடன் இதை ஓதுங்கள். இப்போது அந்த துஆ என்ன என்பதை நாம் பார்க்கலாம். ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي. இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், என் இறைவா, நிச்சயமாக நான் எனக்கே அநியாயம் செய்துவிட்டேன், ஆகையால் என்னை மன்னித்து விடுவாயாக. இந்த அழகிய துஆவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் ஓதினார்கள். ஒரு தவறு நடந்த பிறகு அவர்கள் உடனடியாக அல்லாஹ்வை நோக்கி திரும்பினார்கள். அதுவே இந்த துஆவினுடைய ஒரு மிகப்பெரிய பாடமாகும். ظلمت நஃப்ஸி, நான் எனக்கே அநியாயம் செய்துவிட்டேன் என்ற இந்த வார்த்தை ஒரு உண்மையான முஃமினின் இதயத்தை காட்டுகின்றது. ஏனெனில் உண்மையான ஈமான் உள்ளவர்கள் தன்னுடைய தவறுகளுக்காக பிறரை குறை சொல்ல மாட்டார்கள். மாறாக தன்னையே சிந்தித்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார்கள். அதே போல ஃபாஃபிர்லி, என்னை மன்னித்து விடுவாயாக என்ற வார்த்தை அல்லாஹ்வின் மன்னிப்பின் மீது முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது. இந்த துஆ நமக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுத்தருகின்றது. மனிதனானவன் தவறு செய்யலாம், ஆனால் அந்த தவறுக்கு பிறகு அல்லாஹ்வை நோக்கி திரும்புவது தான் ஒரு முஹ்மினின் அழகு. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ்வின் கதவை தட்டும் போது ஒருவரை அல்லாஹ் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான். ஆகவே இந்த துஆவை வெறும் வார்த்தைகளாக அல்லாமல் இதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து ஓதுங்கள். அடுத்ததாக இந்த துஆவை எத்தனை முறை ஓத வேண்டும் என்பதை பார்க்கலாம். குறிப்பிட்ட எண்ணிக்கை என்று எதுவும் இல்லை. கவனத்துடன் அர்த்தத்தினை உணர்ந்து ஓதினால் சிறந்ததாக இருக்கும். 3 முறை ஓதலாம், 7 முறை ஓதலாம், 11 முறை, 33 முறை அல்லது 100 முறை கூட நம்முடைய வசதிக்கேற்ப ஓதலாம். அடுத்ததாக இந்த துஆவினை ஐவேளை தொழுகைக்கு பிறகு தஹஜ்ஜுடைய நேரத்தில், சுஜூதில், கவலை மன அழுத்தம் வரும் நேரங்களில், பாவ உணர்வு அதிகமாக இருக்கும் நேரங்களில், வெள்ளிக்கிழமை துஆ ஏற்கப்படும் நேரங்களில், இவ்வாறான நேரங்களில் இதை ஓதுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அத்தோடு இந்த துஆவினை ஓதும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் திருநாமங்களை கூறுவதும் அழகான ஒரு முறையாகும். துஆவுக்கு முன் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய அழகிய திருநாமங்களை கூறி ஆரம்பிப்பது துஆவுக்கான தடைகளை நீக்கும். அவ்வாறாக யா கஃபூர், மிகவும் மன்னிப்பவன், யா ரஹீம், மிக கருணையுள்ளவன், யா தவ்வாப், தௌபாவை ஏற்றுக்கொள்ளும் இறைவன், இவ்வாறான அல்லாஹ்வின் திருநாமங்களை நாம் அதிகமாக கூறி சலவாத்துடன் ஆரம்பித்து இந்த துஆவினை ஓதுவது மிகவும் அழகான முறையாகும். அதே போன்று இதை நாம் ஓதும் போது நம்முடைய தவறுகளை நினைத்து மனம் உருகி கேட்க வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அவசரமாக இல்லாமல் அமைதியாக ஓத வேண்டும். வார்த்தைகளாக அல்லாமல் உணர்ந்து சொல்ல வேண்டும். ஏனெனில் இதயத்திலிருந்து வரும் ஒரு சிறிய துஆவே வானத்தின் கதவுகளை திறக்க காரணமாக இருக்கும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் நாம் அனைவரும் தவறு செய்பவர்கள்தான். ஆனால் அல்லாஹ்விடம் திரும்பி மன்னிப்பு கேட்பவர்கள் உண்மையான வெற்றியாளர்கள்.
சில நேரங்களில் நம்முடைய பாவங்கள் மிகவும் பெரியதாக தோன்றலாம். அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற எண்ணமும் மனதில் வரலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நம்முடைய பாவங்களை விட அல்லாஹ்வின் ரஹ்மத் மிக பெரியது. ஒரு அடியான் உண்மையாக மனமுருகி அல்லாஹ்வை அழைக்கும் போது அந்த குரலை அல்லாஹ் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டான். கண்களில் கண்ணீர் வராமல் இருந்தாலும் இதயம் உடைந்து அல்லாஹ்வை நினைக்கும் அந்த ஒரு உணர்வே மிக பெரிய இபாதத்தாகும். ஆகவே இந்த அழகிய துஆவை உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். கவலைகளில் ஓதுங்கள், தனிமையில் இருக்கும் போது ஓதுங்கள், தவறு செய்த பிறகு ஓதுங்கள், மனம் கனத்த நேரத்தில் ஓதுங்கள். யாருக்கு தெரியும், நீங்கள் அமைதியாக அமர்ந்து ஓதிய அந்த ஒரு துஆவே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடலாம். அது மாறுவதற்கு காரணமாகவும் இருந்துவிடலாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இதயங்களுக்கு நிம்மதியையும் வாழ்க்கைக்கு பரக்கத்தையும் வழங்குவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ், இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.